கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அவங்களுக்கு தான் பணம் கொடுக்குது. சொல்லக்கூடாது. சார் 6 வருஷமா நான் ரொட்டேஷன் பண்ணி சம்பாதிச்சிருக்கேன். அந்த பணம் என் கையில் இருந்தால் இன்னைக்கு நான் 5 கோடி சம்பாதிச்சிட்டேன். அதாவது ஒரு நல்ல இடத்துல போட்டிருந்தா சம்பாதிச்சு. எது போடட்டும், போட்டது தப்பு. அதை முதல்ல பாஸ் பண்ணுங்க, தூக்கி போடுங்க. ஏன்னா நான் பண்ண அவமானத்துக்கு, அவங்க ஏற்படுத்தும் அவமானத்துக்கு என்ன பதில்? போலீஸ் இப்படியே பண்ணிக்கிட்டே போலாமா? இது தவறு இல்ல. கேட்டா அடிஷனல் போட சொன்னாருங்கிறாங்க. அடிஷனல் எங்கேயோ உட்காந்துட்டு ஏசி ரூம்ல பார்க்காம எப்படி போட சொல்லுவாரு? யாரு பக்கம் நியாயம் இருக்கு? ஒரு 100க்கு போன் பண்ணா நீங்க என்ன பண்ணணும்? நடைமுறை இருக்கும்ல. அப்படித்தான் அஜித்குமார் ஒருத்தர் அடிச்சு கொண்டீங்க. என்னங்க இது? பணம் கொடுத்தேன், அதை சொல்லுன்னு சத்தம் போட்டது அது மனித இயல்பு தானே. உடனே நியூஸ்ல மன்சூர் அலிகான் சினிமா வசனம் பேசினார். எனக்கு கொடுக்குற வசனத்தை எனக்கு பேச தெரியாதா? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்தா பேசணும். இது நீங்க தான் சொல்லணும். பையன் வாழ்க்கை வீணாகுது. 2 பொண்ணு கல்யாணம் இருக்கு. அவங்க என் பேரை வச்சு அவங்க புகழடைஞ்சு போய்கிட்டே இருக்கணும்னு பாக்குறாங்க. அவங்க வேலையை, அவங்க கடமையை நல்லா செய்யட்டும். இது ஒரு 100க்கு போன் போட்டா உடனே அந்த போன் போட்டவங்களுக்கு சார்பா நீங்க எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் வாரண்ட் போடுவீங்க, நியூஸ் கொடுப்பீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க போடுங்க. நான் தப்பு பண்ணா என் மேல போடுங்க. எவ்வளவு நாள் போடுவீங்க? ஏன்னா 40 வருஷமா என்னை முன்னேற விடாம, ஒரு படத்துல நடிக்க விடாம, என் தொழிலை நாசம் பண்ணிட்டு மன்சூர் அலிகான்னா அவங்களுக்கு இலகாரமா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும். அதுதான் நான் வழக்கமா நடக்கும். இங்க பாருங்க, 5 வருஷமா கேட்கிறேன். ஒரு சிஎஸ்ஆர் காப்பி R8 ஸ்டேஷன்ல போடல. கேட்டா இது பண போக்குவரத்து, நாங்க தலையிட முடியாதுன்னு அங்க சொன்னாங்க. அப்புறம் இங்க ஏன் போடுறாங்க? நான் அடிக்க போனானா அவன் கையில ஏதாவது கம்பு இருந்துச்சா? 6 பேரை கூட்டு அவன் ஒத்தையா போறதுக்கே அது துக்ளக்கு உங்களுக்கே தெரியும். இந்த இதுல மாட்டினான். கஞ்சா 2 பசங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டுருக்கான். நான் உண்மைன்னு ஒண்ணு பலார்னு போலீஸ் முன்னாடி அரைஞ்சு முதுக பிடிச்சி இழுத்துட்டு போங்கடான்னு. ஒரு அப்பனா நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன். இப்ப தப்பே பண்ணாத ஒருத்த மேல இப்படி பண்ணா மனசு குமுறுமா இல்லையா? தவறு இல்லை. இதேதானே தமிழ்நாடு முழுக்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் ஏத்து கூட பேச மாட்டான். அவனுக்கு பேசவே தெரியாது. அம்மா டைப். சொல்லுங்க. இது புரியல ஏங்க? இதுவரைக்கும் வாழ்க்கையில் அவன் ஒரு வேலையே செஞ்சதில்லை. நான் அனுப்பிச்சு விடுறதுக்கு என்ன கூலிப்படையா? நான் ஷூட்டிங்ல இருந்தேன். ரொம்ப ஏன்னா தின்னுட்டு சும்மா தண்டத்துக்கு ஊர் சுத்திட்டு இருக்கியடா இத்தனை பேர். அது அவனோட ஃப்ரெண்டோட அப்பாவும் அதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதனால சொல்லிக்கிட்டே இருந்தான். சரிங்களா? அது போறானே போன் வந்துச்சு, அப்பா நான் போய் கேட்க போறேன்னு கட் பண்ணா இவ்வளவு செய்திகள் வருது. நான் என்ன பண்றது? எது போடட்டும், போட்டது தப்பு. அதை முதல்ல பாஸ் பண்ணுங்க, தூக்கி போடுங்க. ஏன்னா நான் பண்ண அவமானத்துக்கு, அவங்க ஏற்படுத்தும் அவமானத்துக்கு என்ன பதில்? போலீஸ் இப்படியே பண்ணிக்கிட்டே போலாமா? இது தவறு இல்ல. கேட்டா அடிஷனல் போட சொன்னாருங்கிறாங்க. அடிஷனல் எங்கேயோ உட்காந்துட்டு ஏசி ரூம்ல பார்க்காம எப்படி போட சொல்லுவாரு? யாரு பக்கம் நியாயம் இருக்கு? ஒரு 100க்கு போன் பண்ணா நீங்க என்ன பண்ணணும்? நடைமுறை இருக்கும்ல. அப்படித்தான் அஜித்குமார் ஒருத்தர் அடிச்சு கொண்டீங்க. என்னங்க இது? போலீஸ் கேட்கணும்லங்க. சிசிடிவி கேட்டங்க. அங்க உள்ளவங்களே சொன்னாங்க. போலீஸ் வந்த பிறகுதான் அந்த ஆளு அந்த கடன் வாங்கினவே வீட்டை விட்டு பூட்டை திறந்துக்கிட்டு கீழே வர்றான். எங்க பேசியிருக்க முடியும்? இது அப்பட்டமான குற்றச்சாட்டு. நான் என் பையனுக்கு வக்காலத்து வாங்க வரல. ஆனா தப்பில்லாம அவன் மேல இது சொன்னா நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஒரு அப்பனா நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்?
அவனுக்கு கல்யாணம் இருக்கு, தங்களுக்கு கல்யாணம் இருக்கு. உங்களுக்கு சொன்னல, ஆபாசமா பேசினான். அவன் கேரக்டர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், விஸ்காம் படிச்சவன். அவன் பேச சத்தம் அவனுக்கே கேட்காது, அவ்வளவு அமைதியா பேசுவான். சொல்லுங்க, கொடுமையா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. நான் இன்னும் ஆரம்பிக்கல, எதுவும் பண்ணல, அமைதி காத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ சொன்னாங்களே சோதனைகள் மேல சோதனைகளை நல்லவங்களுக்கு தருவான்னு, கடைசியில வெற்றியை கொடுப்பான்னு, அந்த கடவுளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்க இருந்து வருவான், எப்படி வருவான்னு. நன்றி நன்றி. அழைப்புக்கு கேட்டு வந்தமைக்கு நன்றி. நல்ல போலீஸ்லாம் இருக்காங்க. இது தவறு. அவங்க என்ன கேவலப்படுத்திட்டாங்க. அது ஏன் நடிகர்னா அவங்களுக்கு ஏன் அவ்வளவு இலக்காரமா இருக்குன்னு தெரியல. நான் போய் அங்க போய் வில்லத்தனமா ஏதாவது பண்ணோமா, அவங்கள வணக்கம் பண்ணி மரியாதை செஞ்சு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வணக்கம் போடுறேன். இல்ல அவங்க என்ன எதிர்பார்க்கறான்னு தெரியல. வெளியில போய் நின்றுட்டு ஐயா என் பையனை எப்படியாவது காப்பாற்றி விடுங்க ஐயா அப்படின்னு கெஞ்சணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல. நான் எப்பவுமே பையனுக்கு வக்காலத்து வாங்குறவன் இல்லை, யாரா இருந்தாலும் சரி. நன்றி. போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்கு, போயிட்டு வாங்க. நன்றி. ஒரு வில்லனாவே ஆக்கிடுறாங்க, சினிமாவில் வில்லனா போயிட்டாங்க. கண்டினியே போட்டு வில்லன் நடிகர் மஞ்சள் நடிகர் நாட்டிலன்னா அவங்க ரிட்டைன் தெரியும், நம்மளை வில்லனா போட மாட்டேங்கிறோம். என்னவா என்ன பாஞ்சில் லாயர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அவங்களுக்கு தான் பணம் கொடுக்குது. சொல்லக்கூடாது. சார் 6 வருஷமா நான் ரொட்டேஷன் பண்ணி சம்பாதிச்சிருக்கேன். அந்த பணம் என் கையில் இருந்தா இன்னைக்கு நான் 5 கோடி சம்பாதிச்சிட்டீங்களா? வேற ஒரு நல்ல இடத்துல போட்டோம்னா சம்பாதிச்சிருப்பேனா இல்லையா?